ஓம் ஸ்ரீ குருபியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு இந்த 7 நாட்கள், அதாவது ஜனவரி 13 முதல் ஜனவரி 19 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை, நம்மளுடைய தனுசு லக்னத்திற்கு சந்திரன் ஒவ்வொரு நாளும் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் வாயிலாக என்ன பலன்களை தருகிறார்கள் என்பதை பார்ப்போம். இப்போ கிரக நிலைகளில் பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னத்தில் 2 நாள் சூரியன் இருந்துட்டு 14ஆம் தேதி மகர ராசிக்கு பெயர்கிறார். அதுபோக நமக்கு லக்னத்தில் செவ்வாயும் புதனும் இருக்காங்க. தனுசுல 3ஆம் இடத்துல சனி இருக்காரு, 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 5ஆம் இடத்துல குரு இருக்காரு, 10ஆம் இடத்துல கேது இருக்காங்க, 12ஆம் இடமான விருச்சிக ராசியில சுக்கிரன் இருந்துட்டு, அதாவது ஜனவரி 19ஆம் தேதி அன்னைக்கு தனுசுக்கு மாறுகிறார். இதுதான் கிரக நிலைகள். இப்போ முதல் நாள் சனிக்கிழமை 13ஆம் தேதி நண்பகல் 12:50 மணி வரைக்கும் திருவோண நட்சத்திரம். இப்ப தனஸ்தானமான மகர ராசியில தனஸ்தானத்துல சந்திரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறது ஒரு சிறப்பு. அப்ப ஒரு பண வரவு, எதிர்பார்த்த ஒரு தொழில் பலம், வேலையில வந்து ஒரு நல்ல அங்கீகாரம், சிறப்பா வேலை செஞ்சோன்ற திருப்தி, இதெல்லாம் நமக்கு உண்டாகும். ஸோ மரியாதை, வளர்ச்சி மிகுந்த நாளாக இது இருக்கும். அதே 12:50க்கு மேல செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் தொடங்குது. இப்ப செவ்வாய் வந்து மூலம் நட்சத்திரத்துல நம்ம லக்னத்திலேயே இருக்காரு. அப்ப கேது மாதிரி வேலை பார்ப்பாரு. செவ்வாய் கேது காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு வகையில எமோஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். தேவையில்லாத ஒரு முன்கோபத்திற்கோ ஒரு அவசர புத்திக்கோ ஆளாகக்கூடாது. பதட்டம். கேது அப்படிங்கிறது ஒவ்வொரு நினைவை கொடுத்து, திங்கிங்கை கொடுத்து அதை கட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட கேதுனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் போகும்போது, செவ்வாய் வந்து திட்டவட்டமா வேகமா அதிரடியா காரியங்களை நடத்தணும்னு நினைக்கிறவர். அப்ப அந்த எமோஷன் கிளாஷ் உருவாகாம நம்ம தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்த நாள் ஜனவரி 14ஆம் தேதி காலையில 10:22 வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. காலையில 10:22க்கு மேல சதயம் நட்சத்திரம். அதாவது நம்மளுக்கு 3ஆம் இடமான கும்பராசியில ராகுனுடைய நட்சத்திரமான சதயத்துல சந்திரன் போறாரு. ஏற்கனவே சனி பகவான் அந்த சதயத்துல தான் போயிட்டு இருக்காரு. அப்ப 3ஆம் இடம்ங்கிறது நமக்கு என்ன கொடுக்கும்னா, ஒரு புதிய தகவல் தொடர்பு, கருவிகளை கையாளுறது, மற்றும் நம்மளுடைய இளைய சகோதர சகோதரி வகை ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு அறிவை பலப்படுத்தக்கூடியது, புதுசா செயல் திட்டங்களை வந்து ஒரு ஃபார்ம் பண்றது, இதெல்லாமே நமக்கு சாதகமாக அமையும். ஜனவரி 15ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு பூர்வ புண்ணியமான 5ஆம் இடத்துல கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய தனித்திறமைகள் எல்லாம் வெளிப்படும். நம்மளுடைய தெய்வ நம்பிக்கை, ஆன்மீக பலம், குழந்தைகள் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரெஃப்ளெக்ஷன் நல்லா இருக்கும். அதுக்கான ஒரு ஈடுபாடுகளும் நம்மளுக்கு அதிகரிக்கும். அதன் மூலம் மகிழ்வை பெறுவோம். அடுத்த நாள் ஜனவரி 16ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம். சனியினுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. சனி நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கம்யூனிகேஷன், கமிஷன் வகை தொழில், கன்சல்டிங் பிஸ்னஸ், இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். இன்னைக்கு வந்து சனி அப்படிங்கிறவர் ராகு மாதிரி செயல்படுறதுனால எதையுமே ஒரு பிரம்மாண்டமாக திங்க் பண்ணக்கூடிய அந்த மாற்று சிந்தனை உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஜனவரி 14ஆம் தேதி 17ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் சந்திரன் வந்து புதன் மாதிரி வேலை செய்கிறாரு. புதன் மூல நட்சத்திரத்துல லக்னத்துல இருக்கிறதுனால நம்முடைய சொந்த பந்தம், அம்மா, இது சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள், அல்லது ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், அதெல்லாம் வந்து சாதகமாக முடியும். ஸோ நமக்கு தொழில் பலம் மிகுந்த நாளாக நம்ம எடுத்துக்கலாம்.
நம்மளுடைய ஒரு புதன் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு தொழில் கிரகம். நம்மளுடைய கணவன் மனைவி உறவையும் அது குறிக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஸு, ஒரு கஸ்டமர்ஸு, நம்மக்கிட்ட ஒப்பந்தம் போடுறவங்க இவங்களையும் குறிக்கும். ஸோ இதெல்லாம் கேது மாதிரி இருக்கிறதுனால அதில் வந்து நமக்கு நல்லவங்களா கெட்டவங்களான்னு கரெக்டாக பரிசீலனை பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த நாள் ஜனவரி 18 வந்து அஸ்வினி நட்சத்திரம். 5ஆம் இடத்துல சந்திரன் மேஷராசியில் அஸ்வினியில் கேது உள்ள நட்சத்திரத்தில் போகிறாரு. ஏற்கனவே குரு அங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. அப்போ குழந்தைகள் மேலே ஒரு பாசம், குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக வரன் பார்க்கறது, இது போன்ற ஈடுபாடுகள், குழந்தை பிறப்பு சம்பந்தமான மருத்துவம் பார்க்கறது, மற்றும் நமக்கு வந்து ஆன்மீகம், கோவில் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அதே போல் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவழிக்கிறது, இப்படி வந்து இன்னைக்கு நாள் வந்து நல்லா போகும். லக்னாதிபதியே வந்து சந்திரனோட சேர்ந்து கேதுவாக இயங்குது அப்படிங்கிறதுனால அந்த 5ஆம் இடம் என்பது நம்முடைய ஆத்ம திருப்தியை குறிக்குது. ஜனவரி 19ஆம் தேதி பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிர பகவான் வந்து நமக்கு மூல நட்சத்திரத்தில் தான் இருக்காரு, லக்னத்திலேயே இருக்காரு. அதனால அந்த பரணி நட்சத்திரம் தன்னைக்கு நம்முடைய ஈடுபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கலைத்திறமைகளை வெளிப்படுத்துகிறோம், ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களோ அல்லது கிரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு ஒரு கேம்ஸு சம்மந்தப்பட்டதோ, டிசைனிங் சம்மந்தப்பட்டதோ, ஆர்கிடெக்டு, இன்டீரியர் டெக்கரேஷன், இப்படி என்னென்ன எல்லாம் நம்ம வந்து மூளை உழைப்பாக செயல்படுறோமோ அதுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு ஆக்டராக இருக்கவங்க அல்லது கிரியேட்டிவிட்டியாக ஒரு விஷயத்தை செய்கிறவங்க, அலங்கார வடிவமைப்புகள் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு சிறப்பான நாள். 5ஆம் இடத்துல சந்திரன் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாரு. அந்த மகிழ்ச்சிங்கிறது வந்து நமக்கு உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு பெருசாக அது பெனிஃபிட் கொடுக்காது. அதே இந்த மாதிரி மூளை உழைப்பு, கமிஷன் வகை, கலை சார்ந்த தொழில்கள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்படி இந்த 7 நாட்களில் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அந்த நட்சத்திர ரீதியாக நம்ம இந்த பலன்களை எல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்னும் துல்லியமாக பார்க்கக்கூடியது இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி மெத்தடில், நட்சத்திர சூத்திர முறையில் நம்ம ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய பிறந்த தேதி நேரம் ஊற வச்சு கணிச்சுக்கணும். அதில் வந்து உப நட்சத்திரங்கள்ன்ற கான்செப்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ 12 பாவத்திற்கும் உப நட்சத்திரங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த குறிகாட்டிகள் மூலமாக நம்ம விதி கொடுப்பனையை தெரிஞ்சுக்கலாம். எந்த பாவத்தை எந்த கிரகம் இயக்குகிறது, தொழில் பாவத்தை யார் இயக்குறாங்க, உறவுகள் தொடர்பான பாவங்களை யார் இயக்குறாங்க, கஷ்ட நஷ்டத்தை கொடுக்குற கிரகம் எதுவாக இருக்கு, இதெல்லாம் நம்ம விதி கொடுப்பனையில தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அன்றாடம் நகரக்கூடிய சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திரங்களானாலும் சரி, நமக்கு நடக்கக்கூடிய பிறந்ததிலிருந்து திசா புத்திகள் என்னென்ன நடக்குதோ அதுக்கும் இந்த அடிப்படையில் விதி கொடுப்பனை தான் வேலை செய்யும். அதையும் நம்ம இந்த கோச்சாரத்தையும் பொருத்தி பார்த்து பலன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஈடுபாடு, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து சக்ஸஸா ஃபெயிலியரான்னு தெரியாமல் ஒரு ஊசலாட்டம் மனசில் இருக்கும். அதுக்கு இறுதியான ஒரு முடிவை வந்து இந்த ஜோதிடம் நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிடும். ஸோ அந்த விஷயத்தில் நம்முடைய செயல் திட்டங்களை நாமே வடிவமைத்துக் கொள்வதற்கு இந்த ஜோதிடம் உதவுகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.